ஹாய், வெல்கம் டு உலகம் சுற்றலாம் வாங்க சேனல். இன்னைக்கு நம்ம உலக அதிசயங்களில் ஒன்றான பைசா சாய்ந்த கோபுரத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பைசா சாய்ந்த கோபுரம் இத்தாலியில் இருக்கக்கூடிய பைசா நகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸில் மொத்தமாக 3 பில்டிங் இருக்குது. அது ஃபஸ்ட்டு நாம் என்ட்ரானவனே இருக்கக்கூடியது பேப்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பில்டிங் சர்ச் ஆர் கத்தீட்ரல் அப்படிங்கிறாங்க. மூணாவதாக இருக்கக்கூடியது தான் இந்த பைசா சாய்ந்த கோபுரம் அல்லது பெல் டவர். ஆக்சுவலாக இந்த பைசா சாய்ந்த கோபுரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 மீட்டர் சாஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 5 மில்லி மீட்டர் கிட்டத்தட்ட சாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டவரை 1173வது வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிருக்கு. இந்த டவர் மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது. இதோட உயரம் கிட்டத்தட்ட 60 மீட்டர். இந்த பைசா சாய்ந்த கோபுரம் அப்படிங்கிறது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், அந்த ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸில் இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை அப்படிதான் சொல்கிறாங்க. அந்த மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தான் இங்கே கட்டியிருக்கக்கூடிய அந்த பெல் டவர் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டவர் கட்டினதுலேருந்து 4 தடவை மிகப்பெரிய அளவில் பூகம்பங்கள் வந்திருக்கு. அந்த 4 தடவையுமே இந்த டவர் கீழே சாயாமலே இருந்திருக்கு. அந்த பூகம்பத்தினால இந்த டவர் பாதிக்கப்படவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸில் இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸில் நம்ம என்ட்ரானோன்னா பார்த்தது தான் இந்த பீசா லீனிங் டவர். இந்த 8வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு மொத்தமாக 297 மாடிப்படிகள் இருக்குது. அது ஸ்பைரல் ஸ்டெப்ஸாக சுற்றி போகக்கூடிய வகையில் படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த 297 படிக்கட்டையும் ஏறி மேலே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான வியூ கிடைக்கும். அந்த டவரை சுற்றி நம்ம சுற்றளவில் அந்த நகரத்தை ஏரியல் வியூவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமான காட்சியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டாப் ஃப்ளோர்லேருந்து கீழே மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸ் ஏரியா மற்றும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற கட்டிடங்களை தான் பார்த்துட்ருக்கோம். The Tower of Pisa actually built as a bell tower of churches, and it is approximately 60 meters in height. It has 8 floors. In fact, the construction was started in the 11th century and it was completed in 13th century. The entrance for the Pisa Leaning Tower is 15 euros, and one can enter Pisa Cathedral as a free entrance when we buy the ticket for the Pisa Leaning Tower. Online booking is also available, and one can buy the ticket for the entrance of Pisa Tower through the counter itself.
ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸில் 2வதா இருக்கக்கூடிய கத்தீட்ரலோட உள்புற தோற்றம். நாம் இந்த பைசா சாய்ந்த கோபுரத்துக்கு எடுக்கக்கூடிய டிக்கெட்டை வச்சு இந்த கத்தீட்ரல் உள்ளேயும் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 2 பில்டிங்க்கு சேர்த்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினாலே போதும். அதை வச்சே நாம் இந்த 2 பில்டிங்கும் வந்துட்டு நம்ம சுற்றி பார்க்க முடியும். இந்த சர்ச்சுக்குள்ளே நிறையா சித்திரங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறையா ஸ்டாச்சூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் இப்போ நம்ம அந்த உள்புறத்தில் பார்த்துட்ருக்கோம்.